ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டரும் இவங்களை வைக்க வேண்டியது அவங்க மேல பேசப்படுது, இவங்க ரெண்டு பேரும் சார்ஜ் ஷீட்டே போடுறது இல்லை. அப்படியே ரூட்டை கொடுத்து ரெண்டு பேரும் எஸ்கேப். இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, இவர் தான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும். ஆன்டி கரப்ஷன்ல யாரு போடுறீங்க அப்படின்னு கேட்டா, யாரு ரொம்ப 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 டிஎம்கேக்கு வேணுமோ அவங்கள தூக்கி இதுல போடுறீங்க. அப்ப அதனால இப்பே சொல்லிடுறேன், கண்டிப்பா டிஎம்கே சம்பந்தப்பட்ட எந்த மினிஸ்டருக்கும் இன்னையிலிருந்து போடக்கூடிய கேஸ் இருக்கு, கன்விக்ஷன் இருக்காது, சார்ஜ் ஷீட் போட மாட்டாங்க. எழுதி வச்சுக்க 5 வருஷத்துல ஒரு கேஸுக்கு வராது. டேக் இட் ஃப்ரம் மீ. ஹைலி பொலிட்டிசைஸ்ட் ஆபீசர் எப்படி சார் போடுவீங்க? இதுக்கு பேர் கமிட்டட் ஆபீசர்மா. அவங்களெல்லாம் நாங்க பார்க்க போதே பச்சை நாய் மாதிரி பார்ப்போம். எங்க மாதிரி ஆபீசர்ஸ் நடந்து போகும்போது இது கோர்ட்டுக்கு நாங்க போகும்போது என் நடையை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஐ வுட் வாக் லைக் அ லயன். டக்கு டக்கு டக்குன்னு உள்ள போவேன். சீஃப் மினிஸ்டரோட க்ளோஸா இருந்துக்கிறது, இந்த சீஃப் மினிஸ்டர் க்ளோஸா இருந்தது. சீஃப் மினிஸ்டர்லாம் பார்ப்போம், மினிஸ்டர் எல்லாம் பார்ப்போம். எங்க மாதிரி ஆபீசர் என்ன மினிஸ்டர் பார்த்து சல்யூட் அடிப்போம். டக்குன்னு பார்க்கும்போது மனசுக்குள்ள என்ன ஓடும், நேரம் சரியில்லை, மாட்டின ஒழிச்சாப்பிடும். குட் மார்னிங் சார், எஸ் கம் ஆன், டோன்ட் லாஃப். அப்படிதான் இருப்பா. அதான் திஸ் இஸ் போலீஸ். ஏவே மாட்டணும், ஆத்தா அப்ப ஏவே மாட்டினாலும் உள்ள தொலைஞ்சுங்க. அப்படி நம்பினா தானே சார் என்ன நீங்க நம்புவீங்க. கொள்ள கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், இல்லீகல் பிசினஸ் ஏதாவது நடந்தா இமிடியேட் ஆக்ஷன் எடுப்போம் சார். செருப்பு பிஞ்சிரும். ஆக்ஷன் எடுக்கிறவன் கை கால் எடுத்துருவேன். ஆக்ஷன் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாரும் என் மாம மச்சான்.